இந்த மாதிரி கேக்க நம்ம ஃப்ரெண்டுக்கு கூட கிஃப்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த மாதிரி டாட்டை நீங்களும் பையனா வச்சுக்கோங்க. அது கலர் கலரா வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் பெயிண்ட் இருந்தா பரவாயில்ல. ஸோ அதை வச்சு ஈஸியாகவே பண்ணலாம். பெயிண்ட்னா நான் செவத்தில் அடிக்கிற பெயிண்ட்டை சொல்ல இந்த நம்ம கடையிலலாம் வாங்கலாம். இந்த குட்டி குட்டியாக பெயிண்ட் பாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஞாபகம் இல்லை. நான் ஸ்கூல் படிச்சப்போ அது ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல பாருங்க ஜஸ்ட் சிசரை வச்சு சும்மா ராக்கெட் மாதிரி வரைவாங்க. சரி ராக்கெட் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் இதை வச்சு சூப்பராக பூ மாதிரி மேக் பண்ணுவாங்க. அதில் டாப் 3 பூவை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னடா ஃப்ளவர் தான் இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் டாப் 3ல உள்ளது இதுதான். டாப் 1 பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இவர் நடிக்கிற மாதிரி கரெக்டாக பையனா மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்லோ மோஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன் ப்ரோ நீயே ஸ்லோவாக போடலன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா இதிலே பையனா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கிராஃப்ட் வீடியோலாம் இருக்கு. அதனால நல்ல ஸ்லோ மோஷனாக பண்ண முடியல. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா 1.5 கீழே பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்க. ஸோ அது கீழே வருமா என்னன்னு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா அது கூட நல்லதான். ஸோ அந்த மாதிரி போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பையனா கரெக்டாக இருக்கும். ஸோ டாப் 2 இதை விட சூப்பராக பண்ணிட்டாரு. அண்ட் டாப் 1 இதை விட பக்காவா இருக்க போது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பையனா மடிச்சுக்கிறாரு. ஸோ இது மடிக்கிறது ஒரு பக்கெட் இருந்தா நம்ம நறுக்குறதுலையும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ மடிக்கிறது கூட ஓரளவு எல்லாத்தையும் பையனா ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஸ்கெட்ச் இந்த மாதிரி கையில் வந்து ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டாச்சும் இது மாதிரி பையனா ட்ரா பண்ணிக்கோங்க கரெக்டா. ஸோ இந்த ட்ராவை பாருங்க அவரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிசுறாம கரெக்டாக பையனா இருக்கிறாரு. ஸோ சொல்ல போனால் ட்ராவும் கரெக்டாக இது பண்றாரு. வந்தது சும்மா அசால்ட்டா பையனா சூப்பராகவே வந்துருச்சு. என்னால் ஸ்பீடாக கூட சொல்ல முடியல. ஏன்னா பாருங்க அதுக்குள்ளே இந்த ஒரு பூனைக்குட்டி டாக் குட்டியை பார்த்தாச்சு. ஸோ இது பூனைக்குட்டின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுத்துருங்க. டாக் குட்டின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்லணும்னு பார்க்கலாம். ஸோ இவங்க பண்ணுறதா செம்ம ஸ்பீடாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கூட வருமா என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ இவரை பாருங்க இந்த ஒரு சில பேர்லாம் கத்திரிக்கோள் நறுக்கிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இதில் இவர் அப்டேட்டாக பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஸோ லைட்டாக பேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் அது மேலே இன்னொன்று வச்சுட்டு ஸோ அப்படியே அதை திருப்பி போட்டிங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரியே ஒன்று பண்ணணும். ஸோ அதோட அட்டாச் பண்ணிடணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு கையில் வந்து ஒரு குட்டியாக ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வீட்டு பக்கத்தில் ஏதாவது மரத்துலேருந்து இருக்கும். ஸோ அதை தான் உடச்சி எடுங்க. ஸோ அது பெருசாக இருந்துச்சுன்னா வீட்டில் ஏதாவது கேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க. அப்புறம் அதையும் பாருங்க இந்த மாதிரி நம்மளால பிளாஸ்டிக்கில் கரெக்டாக எடுக்க முடியாது. பட் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு அரேஞ்ச் பண்ணிருங்க எப்படியாச்சும். ஸோ உங்களுக்கு இது சூப்பராக கிடச்சிடும். அடுத்தது இந்த பாருங்க இது ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக நம்ம அங்கடிக்கு நல்லா குட்டி குட்டியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம்னா ஒரு பூ மாதிரியே பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவை பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கிறாரு. எவ்வளோ ஸ்பீடாக வரைய முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வரைஞ்சிக்கிறாரு. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்லோ மோஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பையனா நல்லது. அதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ இதையும் பாருங்க சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே இதையும் அட்டாச் பண்ணுறாரு. ஸோ இதுவும் பையனா அழகாக பையனா அவர் ஒரு பூ மாதிரி கிடச்சிருச்சு. இது சூப்பராக ரொட்டேட் பண்ணால் கூட அழகாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குற அதுலேருந்து எதோ பையனா மாட்டிட்டாரு. ஆனால் அதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா தான் கிடைக்கும். ஸோ நம்மளை வீட்டில் மேக் பண்ணுறதா ஓரளவு தான் பையனா ஓரளவு கிராஃப்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி பையனா மேக் பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க. ஸோ இவர் பண்ணுறத என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் பண்ணீங்கன்னா 2-3 தடவை பண்ணாலே போதும். ஈஸியாக பையனா உங்களுக்கு இந்த மாதிரி பால் மாதிரியே கிடச்சிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம ஸ்டாரை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்டார் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி கரெக்டாக மடிக்கிறாங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா மடிச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவலாக வர மாதிரி. இப்போ நான் பாருங்கள் இந்த இடத்துல நான் சொல்கிறத விட இவருன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா நான் பேசி நானே வருது. ஸோ இப்போ ஸ்டார் மாதிரி இவர் பையனா மேக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அதையும் பையனா ஒரு லைட்டாக மடிச்சு அப்படியே காட்டாரு. சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி பையனா உங்க லவ்வர்ஸ்க்கு நீங்க பையனா கொடுக்கலாம். ஸோ உங்க வீட்டில் அம்மா அப்பா கூட கொடுக்கலாம். ஜாலியாக நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக் பண்ணிட்டு அதுக்கு பையனா ஒரு ஹார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேப்பரை போட்டு அதில் பையனா ட்ராப் பண்ணிட்டு ஸோ அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பையனா இந்த மாதிரி 2-3 ஹார்ட்டாக பையனா கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பையனா நீங்கள் அதை மடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். எது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தெளிவாக உட்காந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பண்ணணும். நம்ம ஏனோ தானே பண்ணால் நம்மளுக்கு பையனா அதெல்லாம் கரெக்டாக வராது. ஸோ இப்போ ஒரு மடிச்ச மாதிரி எப்படியே பையனா மடிச்சு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு மேலே ஒட்டிட்டு ஸோ இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப நாள் கற்று வச்சிருப்பாரு போல. எப்படியே பையனா பண்ணியே முடிச்சாரு. பட் நம்ம இதெல்லாம் பண்ண ஈஸியாக பையனா வந்துடும். அடுத்தது பாருங்க இங்கே ஒரு அக்கா பையனா கப்பை பையனா நறுக்குறாங்க. ஸோ இப்போ பையனா நம்ம சன்ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். ஒரு இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே மடிச்சுட்டு இன்னொரு லைட்டாக பையனா மடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் குச்சி வச்சு சூப்பராக பையனா சன்ஃப்ளவரே பையனா ரெடியே பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இந்த டீ குடிக்கிற கப்லாம் கடையில் இருக்கும். ஸோ அவங்களே கேட்டால் கூட ஏதாவது ஒன்று தருவாங்க. சும்மா கேட்டால் கூட இல்லை நம்ம ஏதாவது பொருள் கூட தருவாங்க. அதை வச்சே பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட். ஸோ இவர் பையன் சிம்பிளாகவே நம்ம இப்போ ராக்கெட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதை பையனா நீங்கள் பண்ணுங்க. ராக்கெட்னா அந்த ராக்கெட்டில் ஒன்று பண்ணாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட்டில் சிசரை வச்சு அது மாதிரி தான் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.